கிருஷ்ணதந்திரம் திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் பிரபல ஆன்மீகம் மற்றும் மர்ம நாவலாகும். நம்ம பாரத காலத்தில் கிருஷ்ணனின் புல்லாங்குழல் ஒரு மந்திர கோலை விட சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த புல்லாங்குழல் தற்காலத்திலும் எங்கோ ஒளிந்திருக்கிறது. அதை தேடி செல்லும் ஆன்மீக பயணமே இந்த நாவல். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தன் விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே இந்த நாவலின் தலைப்பு மற்றும் கதை அமைக்கப்பட்டு உள்ளது. கேட்பவர்களை ஒவ்வொரு நொடியும் சுவாரஸ்யத்தோடு அழைத்துச் செல்லும் இந்த கதை. நாமும் கதையுடன் சேர்ந்து பயணிப்போமா? அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் கிருஷ்ணதந்திரம். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். அத்தியாயம் 1. குறிப்பு: எதற்கோ புறப்பட்டு யாரையோ பார்த்தது போல எதையோ தேட போய் அதுவாக வந்து கையில் அகப்பட்டது அந்த ஏட்டுக்கட்டு. மொத்தமாக 7 கட்டுகள். முதல் கட்டின் தலையேட்டில் சப்த முகுந்தம் என்கின்ற எழுத்துக்கள் கண்ணில் பட்டன. அதற்கும் கீழே இது உயிர்களுக்கு புத்துயிர் தருவதற்காக உயிர்களுக்கெல்லாம் கண்ணாக விளங்கும் கண்ணன் எழுதிய சங்கீத பாஷ்யம் என்னும் பொடி பொடி எழுத்துக்கள் கண்ணில் பட்டன. அடுத்த பக்கத்தை, அதாவது ஏட்டை பார்த்தபோது சட்டென்று படிக்க முடியவில்லை. லென்ஸை தேடி எடுத்து வந்து பார்த்துதான் படிக்க முடிந்தது. அதில் கண்ணமங்கலம் முத்தவருக்கு அவர் விரும்பி கேட்டதன் பேரில் நான் எனது புல்லாங்குழலை பரிசாக கொடுத்தேன். அவரோ இல்லை மற்றோரோ கடுக்கத்தனை சுயநலமும் இன்றி உதட்டித்தாலே என் குழல் இசைக்கும். அதற்கு இந்த சப்த முகுந்தம் வழிகாட்டும். இதுவே என் சத்திய பிரமாணமாகும். வைகுண்டபதி என்கின்ற வரிகளை பார்த்தபோது மனதுக்கு அதிர்வாகத்தான் இருந்தது. இனி கதைக்குள். கண்ணமங்கலத்துக்கு தென்மேற்கில் இருக்கிறது யாதவகிரி குன்று. அதை ஒட்டி கரிய நிறத்தாலான பாம்பு ஒன்று நெளிவது போல கிடக்கிறது கண்ணுக்கு தெரியும் புதுக்கோட்டை நோக்கி செல்லும் சாலை. அதன் மேல் ஒரு சீரான வேகத்தில் வந்து கொண்டிருந்தது அந்த நாளைய கார். கருப்பு நிறம். ஒரு இரும்பு ரதம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சாட்சி போலவும் இருந்தது அந்த கார். யாதவகிரி குன்று ஒன்றும் பெரிய உயரமில்லை. இன்ச் டேப் போதும் அதை அளந்து விடுவதற்கு. ஒரு 100 அடி உயரம் இருந்தால் அதிகம். உச்சியில் ஒரு 5000 சதுர அடி நிலப்பரப்பு இருந்திட போய் அதை அப்படியே ஆக்கிரமித்து கட்டியது போல் காணப்பட்டது அந்த கிருஷ்ணன் கோவில். குன்றுக்கு கீழே சாலையானது பாம்பின் நாமப்படம் போல வளைந்து திரும்பும். அந்த திருப்பத்தில் ஒரு ஓரமாக பார்த்து காரை நிறுத்திவிட்டு கதவை திறந்து கொண்டு இறங்கினாள் ஷியாமளா. சாக கிடக்கும் தொழுநோயாளி கூட ஷியாமளாவை பார்த்தால் தனது ஈனங்களை துளியும் பொருட்படுத்தாமல் அப்படியே கட்டிப்பிடித்து முத்தமிட ஆசைப்படுவான். அப்படி ஒரு அழகு. இத்தனைக்கும் சாந்து பவுடர் என்று எதையும் நாடாதவள். இன்றைக்கு எந்த ஒரு இளம் பெண்ணும் தலைவாரி பின்னிக்கொள்வதில்லை. ஹேர்பின்களின் தலை என்பது வயதானவர்களுக்கு மட்டுமே என்றாகி வருகிறது. ஷியாமளாவிடமும் அதுதான் நிலை. அவனது பார்வை ஷியாமளாவை பார்த்தது. அவளது தலைமுடி விளம்பர படங்களில் வரும் அழகிகளின் தலைமுடியை விடவே அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அதை ஒதுக்கி விட்டு கொள்ளும் அவஸ்தை சில பெண்களை பொறுத்தவரை அபிநயம் பிடிக்க முற்படுவது போல இருக்கும். ஷியாமளாவிடமும் அது அப்பட்டமாக புலப்பட்டது. அவள் ஒரு வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போலத்தான் இருந்தாள். அதுவரை காருக்குள் இருந்து வெளிப்படாத இவன் ஒருவன், ஷியாமளா, வாட் ஆர் யூ டூயிங்? கமான், டைம் ஆகிக்கிட்டு இருக்குது பார் என்றபடி ஒருவித கட்டளை குரலோடு வெளிப்பட்டான். ஒரு அரைக்கோள கண்ணாடி, வாரப்படாத அடர்வான தலைமுடி, தாடையில் மட்டும் தீப்பெட்டி அளவுக்கு ஒரு தாடி, காதில் இரத்த புள்ளி போல செந்நிற கடுக்கன், ஜிப்பா, ஜீன்ஸ், கேன்வா ஷூ என்று 1970களில் புற்றீசலாய் புறப்பட்ட ஹிப்பிகளில் மிச்சம் இருப்பவன் போல் காணப்பட்டான். அவன் ஷியாமி என்று விழித்த ஷியாமளா
யாதவகிரி குன்றின் உச்சி கோயில் மேட்டிலேயே கண்ணாக இருந்தாள். அப்படியே ஒரு முறை தன் மணிக்கட்டில் உள்ள ரிஸ்ட் வாட்சையும் ஒரு பார்வை பார்த்தாள். ஷியாமி, வெயிட் ராகவ், நான் சொல்லலை எங்கள் ஊர் மலை மேலே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குதுன்னு? சீதர். அவள் உயரத்தில் தன் சாந்து பூசிய விரல்களை நீட்டி காட்டினாள். அதான் 1 கிலோமீட்டருக்கு முந்தியே பார்த்துட்டேனே, இங்கே என்ன ஷார்ட் லுக்கா? ஷு, எங்கள் ஊருக்குள்ளே நுழையிற யாராக இருந்தாலும் இங்கே நின்று கணத்தில் போட்டுக்காம போக மாட்டாங்க. மேலே கோயிலுக்குள்ளே இருக்கிற கிருஷ்ணன் எவ்வளவு அழகு தெரியுமா? அலங்காரம் பண்ணால் குரங்கு கூட அழகாத்தான் இருக்கும். ஷியாமி, நீ டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. கமான், கிளம்பு. போகலாம்ப்பா, அதான் 15 நாள் டைம் கையில் இருக்கே. யூனோ, சின்ன வயசில் இந்த குன்று மேலே யார் வேகமாக ஏறி போகிறாங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு போட்டியே வரும். அப்பெல்லாம் அன்புமணி தான் ஜெயிப்பான். அன்புமணி? யூ மீன் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர்? அன்புமணினா அவர் ஒருத்தர் தானா? இவன் எங்கள் வயல் குத்தகைக்காரன் ராமசாமியோட மகன். இவனோட ஃபேவரட் கலர் என்ன தெரியுமா? போர் அடிக்கிற ஷியாமா, உங்கள் ஊர் அன்புமணி எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன? எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற? இப்படி இருந்தா நீ எப்படி பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவ? இதில் அடுத்து கமல் படத்துக்கு நான் மியூசிக் போடுறேன்னா இல்லையான்னு பாருன்னு சவால் வேற. அவள் வெகு அழகாக சலித்து கொண்டாள். அவன் மூக்கு நுனியில் அதன் எதிரொலியாய் 2 சொட்டு எண்ணெய் கூட கசிந்தது. உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுக்காத. அன்புமணியை பற்றி நான் ஒன்றும் உங்ககிட்ட அனாவசியமாக பேசலை. அவனும் ஒரு மியூசிஷியன். மியூசிஷியன்? யா, என்னம்மா புல்லாங்குழல் வாசிப்பான் தெரியுமா? அப்போவே அவன்கிட்ட கல்யாணி ராகமும் பூபாலமும் கட்டி புரளும். இதில் ஒரு பியூட்டி தெரியுமா? நான் ஸ்டாப்பாக நம்ம எஸ்பிபி கேளடி கண்மணியில் மண்ணில் இந்த காதலின்றி ஒரு பாட்டு பாடுவார் பாரு, அந்த மாதிரி நான் ஸ்டாப்பாக ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ஆலாபன வாசிப்பான் பாரு. ஐயோ, இப்போவும் அது என் காதுக்குள்ளேயே இருக்குது. புதிய இசை தேடி வந்திருக்கிற நமக்கு அவன்கிட்ட நிறையவே வேலை இருக்குது. ஷியாமலா பேச்சோடு பேச்சாக மலைப்படிகளில் கால் வைத்து ஏறத் தொடங்கினாள். ஏய், எங்க மலை மேலே கிளம்பிட்ட? பேசாமல் நீ என் கூட வா. மேலே போய் முதல்ல கிருஷ்ண தரிசனம் பண்ணுவோம். அப்படியே அங்கே குலக்கூடம்னு ஒரு சின்ன மண்டபமும் இருக்குது, அதையும் உனக்கு காட்டுறேன். இப்போவும் அங்கே கிருஷ்ணன் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறதா ஒரு நம்பிக்கை எங்கள் ஊரில் உண்டு தெரியுமா? ஷியாமலா மலைப்படிகளில் தாவி ஏறியபடியே பின்னால் அவன் தொடர்ந்து வருகிறானா இல்லையா என்பதனை பற்றியெல்லாம் துளி கூட கவலையே இன்றி பேசிக்கொண்டே போனாள். ஷியாமி, ஷியாமி, கொஞ்சம் நில்லு, சேர்ந்து போவோம். சார்தான் வாடா, எங்கள் அன்புமணி மாதிரி ஓடி வந்து என்னை தாண்டி போ பார்க்கலாம். ஷியாமலா நடையை ஓட்டமாக்கியபடியே அவனுக்கு தூண்டுதல் அளித்தாள். அவனும் உடனே வேகமானான். எவன் அவன் அன்புமணி? பொடலங்கா, நான் 7 அன்புமணிக்கு சமம் என்றபடியே அந்த படிகளில் மிக வேகமாக ஏறத் தொடங்கியவன் ஒரு புள்ளியில் ஷியாமலாவையும் கடந்து மேலே ஓடி கோயில் மண்டப முகப்பிடம் போய்தான் நின்றான். ஓடிவிட்டானே ஒழிய மூச்சிறைப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அநியாயத்துக்கு இறைத்தது அவன் மார்பு. இடுப்பில் இருபுறமும் விட்டலன் போல கையை வைத்துக்கொண்டு புஸ்ஸு புஸ்ஸு என்று அவன் இறைப்பதை பார்த்தவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அன்புமணிக்கு இப்படி துளி கூட இறைப்பெடுக்காது தெரியுமா என்று அவன் அருகே வந்து திரும்பவும் சீண்டினாள். அவன் கண்ணாடியை கலற்றி துடைத்து விட்டபடியே அவளை ஒரு மாதிரி வெறித்தான். ஷியாமலா அவனை கடந்து கோயில் பிரகார வெளிக்குள் நுழைந்திருந்தாள். கூட்டமே இல்லை. இறைப்பு இன்னும் நின்றிடாத நிலையில் ராகவ் பார்வையில் கீழே வளைவில் நிற்கும் காரை ஒரு லாரிக்காரன் உரசுவது போல திரும்பிக் கொண்டிருக்கிறான். அந்த தாக்கம் மேலே நிற்கும் ராகவின் உதட்டில் ஏய் என்று கத்த செய்தது. ராகவ், கம் இன்சைட், உள்ளவா, கோயில் திறந்திருக்கு என்றபடி ஷியாமலாவின் குரல் மண்டப இடைவெளிகளுக்குள் கொஞ்சம் எதிரொலிப்பு கலப்போடு அவன் காதுகளில் வந்து சேர்ந்தது. திரும்பினான். மந்தமான இருட்டு மண்டபத்திற்குள் நுழைய தலைப்பட்டான். வவ்வால் கழிவுகளின் சேர்க்கை ஒருவித வாசமாக மூக்கை துளைத்தது.
கண்ணாடியை அழுத்தமாக அணிந்தபடியே தொடர்ந்து நடந்தான். உள்ளே சிறிதாக ஒரு சந்நிதி. அதில் தீப சுடர்களின் ஒளிக்கு நடுவில் ஒரு 3 அடி உயரத்தில் கண்ணன் திருமேனி, கொஞ்சம் குருவாயூர் சாயல். சந்நிதிக்குள் கண்ணனுக்கு முன்னாலே ஒரு ஓரமாக கால் மடக்கி அமர்ந்து கொண்டு சகஸ்ரநாம பாராயணம் செய்தபடி இருந்தார் கோயில் பட்டர் ஆராவமுதன். ஷியாமளா வந்து நிற்கவும் கண்களுக்கு மேலே கையை கொடுத்து பார்த்தார். அதில் அவரது 80 வயது முதுமை பளிச்சென்று தெரிந்தது. யாரு, சேவாத்திகளா? அவர் தான் கேட்டார். ஆமா மாமா என்றாள் ஷியாமளா. மாமாவா? யாரு, பிராமண பொண்ணா? ஆமாம், கண்ணமங்கலம் செல்லப்பாவோட பொண்ணு. அடடே, நம்ம ஃப்ளூட் செல்லப்பாவோட பொண்ணா? ஓ, நீதான் அமெரிக்காவில் மியூசிக் படிக்க போனவளா? ஆமாம், ஹாலிவுட்டில் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துக்க போனேன். அப்படியே கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் மியூசிக்கை விசேஷ பாடமாக எடுத்து ரிசர்ச்சும் பண்ணினேன். சந்தோஷம் சந்தோஷம். உங்கள் அப்பந்தான் உள்ளூர்லேயே இருந்துட்டு இந்த கோயிலுக்கே வரதில்லை. ஆனால் நீ வந்திருக்க. உனக்கு கிருஷ்ண கடாட்சம் பரிபூரணமாக சித்திக்கட்டும். இரு, ஆரத்தி காட்டுறேன். ஆராவமுத ஐயங்கார் கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு ஆரத்தி காட்ட தொடங்கினார். வெளியே வந்து துளசி தந்திடும்போது ராகவையும் பார்த்தார். இது யாரு? என் ஃப்ரெண்டு, பேரு ராகவ். இவரும் பெரிய மியூசிக் டைரக்டர். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம் என்றபடி சடாரியையும் வைத்தார். ராகவ் அவர் தட்டில் 100 ரூபாய் தாள் ஒன்றை போட்டான். அவருடனே, என்னாண்ட சில்லறை இல்லையே, இன்னைக்கு நீங்க தான் முதல் போனி என்றார். ராகவுக்கு கொஞ்சம் கசப்பை சப்பியது மாதிரி இருந்தது. முதல் போனியா? என்ன சொல்றீங்க? இல்லை, நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னு. இல்லை, புரியலை. அட என்ன அம்பினி, 100 ரூபா போட்டா நான் சில்லறை தர வேண்டாமா? யாரும் வராததால சில்லறையே இல்லை, அதைத்தான் அப்படி சொன்னேன். நான் எங்கே உங்ககிட்ட சில்லறை கேட்டேன்? ஓ, அப்போ இந்த 100 ரூபா தட்டுக்கா? அவர் முகத்தில் ஒரு குபீர் பரவசம். அதுவே அவர் நிலை, கோயில் நிலை, எல்லாவற்றையும் மேடை போட்டு பிரசங்கம் செய்த மாதிரி புரிய வைத்தது. சரி மாமா, நாங்கள் பிரதட்சணமாக வரோம். ஷியாமளா விலக தொடங்கினாள். இருண்ட பிரகாரத்தில் இறங்கி சுற்றி வர ஆரம்பித்தாள். பின் தொடர்ந்த ராகவ், ஷியாமி, உன் ஊரில் கோயில் என்ன இந்த லட்சணத்தில் இருக்கு? நீ வர்ற வழியெல்லாம் பேசுனதை வச்சு நான் பெருசாக கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இங்கே என்னடானா என்று ஆரம்பித்தான். ஆமாம் ராகவ், எனக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது. கீழே இறங்கி வீட்டுக்கு போன உடனே அப்பாவை ஒரு பிடி பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் சாப்பிடாம கூட இருப்பார், கோயிலுக்கு வராமல் இருந்ததே இல்லை. பேச்சோட பேச்சாக திரும்பவும் சந்நிதி வாசலை அடைந்து வெளியே உள்ள திறந்த வெளி பிரகாரம் பக்கம் செல்ல காலெடுத்த அவர்களை ஆராவமுத ஐயங்கார் அம்மாடி என்ற குரலோடு தடுத்தார். அப்படியே சற்று தடுமாறி நடந்தபடி அவர்கள் அருகில் வந்தவர், வெளி பிரகாரத்தை சுத்த போறேளா என்று கேட்டார். ஆமாம், ஏன் மாமா? சரி சரி, பார்த்து போங்க. பின்னால் புன்ன மரத்துக்கு கீழே ஒரு பைராகி வந்து படுத்துட்டுருக்கார். பாம்பு மாதிரியே சுருண்டு படுத்துட்டுருப்பார். அவர் உங்களை பார்த்துட்டு பேச்சு கொடுத்தா பதிலுக்கு எதுவும் பேச வேணாம், பேசாமல் வந்துடுங்கோ. அப்படியா? ஆமாம், யார் அந்த பைராகி? பைராகினாலே இந்த மாயம் மந்திரம் வசியம்னு சுத்திரவாதானேம்மா. யார் கேட்டா? பார்த்தா வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்கு. ஹிந்தி சமஸ்கிருதம் தமிழ்னு கலந்து கலந்து பேசுகிறாரு. யாரை பார்த்தாலும் உனக்கு வசந்தராகம் தெரியுமா, விஜயாபதியை தெரியுமான்னு ஆரம்பிச்சுடுறார். அவர் கையில் ஒரு புல்லாங்குழல் வேறு இருக்குது. வாசிச்சா பரமானந்தமாக இருக்குது. ஆனால் நமக்கு நம்மளையே மறந்து போயிடுறது. மொத்தத்தில் புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதிராக இருக்கார் அந்த பைராகி. ஆராவமுத ஐயங்கார் சொல்லி நிறுத்திய அந்த நொடி காற்றில் மிதந்து வர ஆரம்பித்தது அவர் குறிப்பிட்ட
அதே பைராகியின் புல்லாங்குழல் இசை. கயிறு கட்டி இழுப்பது போல அவர்கள் இருவரையும் கூட இழுக்கத் தொடங்கியது. அவர்கள் தங்களை மறந்து சப்தம் வந்த திசை நோக்கி நடக்கத் தொடங்கினர். வசந்த ராகம். அத்தியாயம் 2. குறிப்பு: யாதவகிரி மலைக்கோவிலில் வாழும் அந்த கிருஷ்ணனுக்கு அளவில்லாத கருணை உண்டு. கோயிலுக்குள் சிலை ரூபமாக காட்சி தரும் கிருஷ்ணன் பல சமயங்களில் பல வடிவங்களில் நேரிலும் வந்ததற்கு நிறையவே சாட்சிகளும் இருக்கின்றன. அந்த சாட்சிகளை நம்புவதும் நம்பாததும் அவரவர் மனப்பாங்கை பொறுத்த விஷயம். ஒருமுறை ஒரு புல்லாங்குழல் வித்துவான் கோயிலுக்கு வந்திருந்த சமயத்தில் கிருஷ்ணனை துதிக்கும் முகமாக மோகன ராகத்தில் அலைப்பாயுதேவை குழல் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டு இசைத்தாராம். ஆனால் அதில் நிறையவே பிசகு. பல இடங்களில் இழுவை சுருங்கியும் மீண்டும் அபஸ்வரம் தட்டியது. கோயில் பட்டாச்சாரியாருக்கு பெரிதாக இசை ஞானம் இல்லாத நிலையில் ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து அந்த வித்துவானை ஊக்கப்படுத்தியபடி இருக்க அவரும் தப்பும் தவறுமாக வாசித்து முடித்தார். பின் வெளிப்பிரகாரத்தை வலம் வரும்போது புன்னை மரத்துக்கு கீழே அந்த கண்ணன் ஒரு பிச்சைக்கார பிராமணர் ரூபத்தில் அதே பாடலை ஸ்வரம் சுத்தமாக பாடிவிட வித்துவான் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார். பின்னர் அந்த வித்துவானுக்கு எப்படி வாசிக்க வேண்டும் என்று அவர் கேட்கவும் சொல்லிக் கொடுத்தாராம் கண்ணன். அது சரி, அது கண்ணன் தான் என்று வித்துவானுக்கு எப்படி தெரிந்ததாம் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறதல்லவா? அந்த பிராமணர், இருங்கள், நான் சந்நிதி வரை போய்விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு சந்நிதிக்குள் நுழைய, பட்டர் நான் இங்கே இருக்கிறேன், இதோ வந்துவிட்டேன் என்று அவரை பின்தொடர்ந்து சந்நிதிக்குள் சென்று அவரை தேடினால் அவர் இல்லை. அங்கிருந்து அவர் வெளியேறி செல்ல வேறு வழிகளும் இல்லை. மாறாக சன்னதி முழுக்க கும்மென்று பாரிஜாத பூக்களின் வாசம் வேறு. அந்த வித்துவான் பூரித்து போய்விட்டாராம். இனி கதைக்குள். குழலின் இசை ஷியாமளாவையும் ராகவையும் வலை போட்டு இழுத்தது போல் இழுத்து செல்லத் தொடங்கிவிட்டது. பட்டாச்சாரி ஆறாவமுதன் பெருமூச்சு ஒன்றை விட்டார். கூடவே கொஞ்சம் போல புலம்பல். இப்பதான் சொன்னேன், ஆனா நான் சொன்னது காதிலேயே ஏறல. ஆனா அந்த பைராகியோட குழல் ராகம் மட்டும் வேகமா ஏறிடுத்து. இவா இனி என்ன பாடுபட போறாளோ என்றபடியே சந்நிதிக்குள்ளே உட்கார்ந்து விட்டார். பழுப்பேறி போய் உதிர்ந்து விட்ட ஸ்தோத்திர மாலா புத்தகத்தை எடுத்து நெய் விளக்கின் சுடரொளியில் வாசிக்கவும் தொடங்கிவிட்டார். ஆனால் மனது அதிலுள்ள ஸ்லோகங்களில் ஊடுருவாமல் அந்த பைராகியை அவர் விரட்ட முயற்சித்ததும் பதிலுக்கு அவர் முறைத்து பார்த்ததும் அடுத்த சில நிமிடங்களிலேயே விறுவிறுவென்று காய்ச்சல் அடிக்க தொடங்கி சந்நிதியில் பரிவட்டம் கட்ட பயன்படுத்தும் வஸ்திரங்களை எடுத்து குளிருக்கு போர்த்தி கொண்டதும் தான் நினைவுக்கு வந்தது. அடே அப்பா, என்ன ஒரு காய்ச்சல், என்ன ஒரு குளிர்! இத்தனைக்கும் கிருஷ்ண சந்நிதிக்குள் அனல் காந்தும். கருங்கல் சுவர்களாலான சந்நிதி, 10க்கு 8 சதுர அளவு. அதில் மையத்தில் 9க்கு 2 சதுரத்தில் கிருஷ்ணனின் விக்கிரமேடை. உள்ளே அர்ச்சனை செய்யும் போது நின்று மந்திரம் சொல்ல ஒரு தனித்த ஆரோக்கியம் வேண்டும். வியர்வை என்பது துவைத்த துணிகளை பிழியும் போது பெருகுவது போல பெருகி வழியும். அந்த அனல் பாகத்துக்குள்ளேயும் குளிரடித்தது. அதன் பின் படாத பாடுபட்டு சந்நிதியை சாத்திக்கொண்டு சுதர்சனாஷ்டகத்தை சொல்லிக்கொண்டே போய் வீட்டில் விழுந்ததுதான் தெரியும். அதெல்லாம் ஒரு பயமூட்டும் எண்ணங்களாக அவருக்குள் பொங்கி அடங்கியது. வெளியில் பைராகி ஒரு கருப்பு சால்வை போர்த்தி கொண்டு இருந்தார். புன்னை மரம் நிறைய இலைகளை உதிர்த்து போட்டிருந்தது. அவ்வளவும் காய்ந்து சுருண்டு கிடந்தது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு யானை படுக்க முடிந்த அளவுக்கான இடத்தில் பைராகி அமர்ந்திருந்தார். அவர் அமர்ந்திருந்தார் என்பதனை விட திரிகோணாசனத்தில் ஒரு மாதிரி கால் மேல் கால் போட்டு கூமாச்சி போல் அதை நிமிர்த்தி கொண்டு அதை அப்படியே சரித்துவிட்டு குழலூதி கொண்டிருந்தார். புதர் போல தாடி மீசை, அவ்வளவும் வெள்ளி கம்பிகள் கணக்காக
நீண்டிருந்தன. தலைமுடியில் திண்டு திண்டாக சடைப்பிடிப்பு, திறந்து கிடக்கும் மார்பு, அதில் நெற்றியிலுமான நாமம் போட்டிருந்தார். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பன்னிரு திருமண் என்று உடல் முழுக்க மிக நேர்த்தியாக போட்டுக்கொள்வார்கள். காம்பஸ் வைத்து அளந்தது போல இருக்கும். ஆனால் இவர் மேனி மேல் கோணல் மாணலாக இருந்தது அந்த நாமங்கள். நெற்றியின் நடுவில் சிவப்பான ஸ்ரீ சூர்ணம் ஒரு தீச்சுடர் ஆடியபடி எரிவது போல் இருந்தது. சற்று பூஞ்சை விழுந்த கண்கள், கொஞ்சம் போல மஞ்சள் காவி ஏறிவிட்ட பற்கள், கழுத்தில் ஒரே ஒரு துளசி மாலை, இடுப்பில் வேஷ்டியுடன் மேலே அழுக்கு அங்கவஸ்திரம் ஒன்று. சிறிது தொலைவில் அவரது அழுக்கு துணிகளும் ஏதாவது ஸ்லோக புத்தகங்களும் இருக்கலாம். அவரது தோற்றமும் சூழலும் இப்படி இருக்க அவரது வாசிப்பில் ராகவுக்கு தோள் துடித்தது. ஷியாமளா அவரை ஒட்டி சென்று ஒரு சிறு பாறை திண்டு மேல் அமர்ந்து விட்டாள். அவளிடமும் மெய் உருக அமர்ந்துவிட்ட நிலை. மனிதர் உச்சஸ்தாதியில் கிட்டத்தட்ட 1.5 நொடிக்கு சஞ்சாரம் நிகழ்த்திய போது ராகவ் வாய்விட்டு ஐயோ, ஷபாஷ், ஆஹா, வாவ் என்றெல்லாம் பினாத்த தொடங்கிவிட்டான். மண்ணை உண்ட கண்ணனே, விண்ணையாளும் மன்னனே, என்னை என்ன இனித்திடும் வெண்ணை உண்ட பாலனே என்று ஒரு நவராத்திரி கொலுப்பாட்டு. அவர் அதையும் குழலியே வாசித்து முடித்தார். இருவரிடமும் பேச்சு மூச்சு இல்லை. ஒரு வழியாக வாசிப்பு முடிந்தது. என்று ஒரு சீற்றம் உடனேயே கேட்டது. அதுதான் ஷியாமளாவையும் ராகவையும் கூட ஸ்தம்பிப்பில் இருந்து கலைத்தது. உதறிக்கொண்டு திரும்பியவர்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. பைராகிக்கு வெகு அருகில் ஒரு 3 தலை நாகம் 3 அடிக்கு மேலாக படம் விரித்து எழும்பிய நிலையில் அதன் 3 முகங்களிலும் உள்ளடங்கி கிடக்கும் இரட்டை நாக்குகள் அவ்வப்போது வெளியே நீண்டு பின் உள்ளடங்கின. அதன் கருமணி போன்ற கண்களும் ஒருவித கூர்மை. ஷியாமளா வெடுக்கென்று எழுந்து போய் ராகவின் முதுகுக்கு பின்னால் தன்னை மறைத்து கொண்டாள். பைராகியோ இன்னைக்கு அவ்வளவுதான், போயிட்டு நாளைக்கு வா என்று ஒரு சிநேகிதனிடம் பேசுவது போல பேச, அதுவும் அப்படியே தலையை தரையில் பரவ வளைந்து ஊர்ந்து பக்கவாட்டு புதருக்குள் நுழைந்து மறைந்தும் விட்டது. தாடியை நீவியபடியே பைராகி ஒரு இனம் புரியாத சிரிப்போடு விதிர்த்து வெலவெலத்து போய் கிடக்கும் ஷியாமளா ராகவ் பக்கம் திரும்பினார். அப்புறம் என்று இப்படித்தான் பேச்சை ஆரம்பிப்பார். யாராக இருந்தாலும் அதை அப்படியே பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோ வெலவெலப்பில் இருந்து மீண்டிருந்தால்தானே. உங்களைத்தான். யார் நீங்கோ? வாயை திறந்து பேசுங்கோ. உசுப்பி விட்டு கலைத்தார். அவர்களும் கலைந்தனர். ஷியாமளாவின் பார்வை அந்த முத்தலை நாகம் புகுந்து கொண்ட புதர் மேலேயே இருந்தது. என்னம்மா புதரையே பார்க்குற? அது போயிடுத்து. இல்லை, அது அது முத்தலை பாம்பு. ஏன், பயமாயிருக்கா? ஆமாம், 3 தலை பாம்பை நான் கேலண்டரில் தான் பார்த்துருக்கேன். அது சரி, இல்லாத ஒன்றை எந்த மனுஷனாலேயும் யோசிக்க முடியாது. அது இந்த மலையோட கிருஷ்ணனாகும். வரும் போகும். அதுக்கும் மியூசிக்னா ரொம்ப இஷ்டம். எங்களால் நம்ப முடியல. நேஷ்னல் ஜியாகிரபிக் சேனலில் அமேசான் காடுகளில் கூட அனகொண்டா டைப்பில் ஆடு மாடுகளையே விழுங்குற பாம்புகளை பார்த்துருக்கோம். 3 தலையோடு பார்த்ததில்ல. இப்படி ஒரு ஜெனட்டிக் உலகத்துக்கே புதுசு. அது சரி, நீங்கள் யார்? நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ண வந்தோம். உங்கள் குழலோசை கேட்டு அப்படியே வந்துட்டோம். பிரமாதமான வாசிப்பு. நான் டேப் எடுத்துட்டு வரல, வந்திருந்தா ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதுவா, பொழுது போகலைன்னா அப்படியே நான் வாசிப்பேன். உங்ககிட்ட ரசனை இருக்குன்னா இசை தொடர்பும் இருக்குமே. தொடர்பா? எங்கள் வாழ்க்கையே மியூசிக் தான். ஹைஸ்கூல் வரை தான் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, தமிழ், இங்கிலீஷ்னு படித்தோம்.
அப்புறமா சரிகம பதனி தான் எங்கள் படிப்பு. அதுக்கு மேலே ராக ஆராய்ச்சி, ஸ்வரம், தாளம், இதில் நோட்ஸ் போடுறதுன்னு எங்கள் பயணம் போயிண்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் பேரையே சொல்லலையே. என் பேர் ஷியாமலா, இவன் ராகவ். இவனா அப்ப காதலன் இல்ல, சிநேகிதன்னு சொல்லு. அவர் பாட்டுக்கும் டபக்கடீர் என்று ஒரு வரியில் கேட்ட கேள்வி ஷியாமலாவை விமானத்துக்களிலிருந்து வெளியே தள்ளிவிட்டது போல் இருந்தது. அது ஆமாம், ராகவ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்புறம் இவன் ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். சில ஆல்பமும் போட்டிருக்கான். வெஸ்டர்ன்ஸில் இவனுக்கு நல்ல நாலேஜு. ஆன் த டே யூ ஹவ் தட் கிஸ்னு இவன் எழுதி பாடின ஒரு இங்கிலீஷ் பாட்டுக்கு யூஎஸில் நிறைய ரசிகர்கள். அந்த ஊர் எஃப்எம்ல நிறைய தடவை ஒளிபரப்பியாகி இருக்கு. அவள் அவனது மேதாவிலாசத்தின் மேல் டார்ச் அடித்து காட்டவும் அவர் வரையில் பெரிதாக புரியவில்லை. தாடியை லாவகமாக ஒருவித ஸ்டைலோடும் உருவி விட்டு கொண்டவர் சட்டென்று கண்களை மூடிக்கொண்டு எதையோ யோசிக்க தொடங்கினார். என்ன யோசிக்கிறீங்க? உங்களை பற்றி தான். நான் பைராகி, அந்த கிருஷ்ணன் மாதிரியே கொஞ்சம் மாயாவி கூட. இப்போ நீங்கள் இதுவரை என்கிட்ட சொல்லாத சில விஷயங்களை நான் சொல்லட்டுமா? அவர் கேட்ட தொனியே படு சீரியஸாக இருந்தது. தாராளமாக சொல்லுங்கோ. நீ ஃப்ளூட் செல்லப்பா பொண்ணு தானே? ஆமாம். அம்பி, உனக்கு கமலஹாசன் படத்துக்கு மியூசிக் போடணும்னு ஆசை, சரிதானே? எக்ஸாக்ட்லி. இப்போ கூட கண்ணன் கனியமுதன்னு ஒரு டிவி தொடருக்கு டைட்டில் மியூசிக் போடவும், புதுசாக ஒரு ஆல்பம் போடவும், கொஞ்சம் கிராமத்து சங்கதிகள், அப்புறமா கர்நாடக சங்கதிகள்னு தேவைப்பட்டு அதுக்கு தானே ஊருக்கு வந்திருக்கீங்க, சரியா? சிதறுக்காய் சிதறிய மாதிரி இருந்தது அவரது கேள்விகள். நீங்கள் வந்த நோக்கம் நிச்சயமாக ஈடேறும். அம்பி ராகவ், உனக்கு இங்கே பலரகமான அனுபவங்கள் காத்துன்ருக்கு, கிளம்புங்கோ. அவர் பரிவோடு கை காட்டினார். ஆமாம், இதையெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னது? எனக்கு எப்பவும் கிருஷ்ணன் தான் ஃப்ரெண்டு, அவன் தான் சொன்னான். இல்லை, மனசுக்குள்ளே பூந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறேலே. பார்த்த மாதிரியா? இல்லை இல்லை, பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் தான் சொன்னேனே நான் ஒரு பைராகின்னு. அப்படின்னா ரிஷிகளுக்கு ஒரு படி கீழே, சித்தருக்கு ஒரு படி மேலே. புரியலை. மெல்ல புரியட்டும். இப்போ என்ன அவசரம்? இல்லை, இந்த மலை மேலே தனியாக எப்படி இருக்கேள்? தனியாகவா? சரிதான். பொழுது போகலைன்னா கருடனை கூப்பிடுவேன், பார்க்குறேளா? அவர் திரும்ப குழலை எடுத்தார். உதடு சுளிந்தது. காற்று விசையாகியது. மூங்கில் அதை இசையாக்கியது. சசசசசா என்று காற்று இந்த இசையுடன் வானம் ஏறியது. விஸ்ராந்தியான வானம். பஞ்சு மூட்டை தூத்தினது போல அங்கங்கே வான குப்பையாக மேகங்கள். ஊடே ஒரு கிருஷ்ண பருந்து தலைந்து பறந்து வந்தபடி இருந்தது. அத்தியாயம் 3. குறிப்பு. ஒரு நாள் கண்ணமங்கலம் கிராமமே சாக கிடந்தது. ஊர் முழுக்க எல்லோருக்கும் சீதபேதி. இந்த சீதபேதிக்கு காரணம் ஊர் குளம். அதுதான் ஊருக்கே தண்ணீர் தருகிறது. அக்குளத்தில் சில பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும் எக்காரணம் கொட்டும் இறங்கி குளிக்கவோ அந்த தண்ணீரை பயன்படுத்தவோ கூடாது என்பது ஊர் கட்டுப்பாடு. அதனால் ஒரு இனபேதம் கண்ணமங்கலத்தில் தலைத்திருந்தது என்றால் மிகையே இல்லை. அதே இனபேதம் இந்த சீதபேதியில் இருந்து அந்த சில பிரிவு மக்களை மட்டும் காப்பாற்றிவிட்டது. அப்படி ஊர்ப்புறத்தில் இருந்தவர்களில் ஒருவன்தான் மாடு மேய்க்கும் மன்னார். இவன் நன்றாக புல்லாங்குழல் வாசிப்பான். மாடு மேய்க்கும் போது பொழுது போக வேண்டுமே, தென்னை ஓலைகளை சுருட்டி வேலம் முள்ளால் அதை தைத்து முழு நீளத்துக்கு நாதஸ்வரம் போலாக்கி பீ பீ என்று ஊத ஆரம்பித்ததுதான் அவனது இசை தொடர்பின் ஆரம்பம். பின் மூங்கில் வெட்டி அதில் கண்ட இடங்களில் ஓட்டை போட்டு கண்ணா பின்னாவென்று சத்தம் வர செய்து பின் அவனுக்கு அவனே குருவாக மாறி ஒரு மாதிரி ஒழுங்காக வாசிக்க தொடங்கிவிட்டான்.
சாதாரணமாக பேசுவதை கூட அவன் குழலை கொண்டே செய்து காண்பித்தான். அவனது அப்பத்தா கிழவி, நீ கிருஷ்ணன் மாதிரியே புல்லாங்குழல் வாசிக்கிற என்று சொல்லி திருஷ்டி கழிக்கவும் தான் அவனுக்கே கிருஷ்ணன் பற்றி தெரிய வந்தது. யார் அந்த கிருஷ்ணன்? அவனும் மாடு மேய்ப்பானா? எல்லோரும் கும்பிடும் கடவுள் எதற்காக மாடு மேய்க்கணும்? இப்படி பாட்டியை கேள்விகளால் துளைத்து எடுத்தான். பாட்டி சொன்ன பதில்களால் கிருஷ்ணனை அவன் ஒரு முன்மாதிரியாக கொள்ள தொடங்கிவிட்டான். இப்ப கூட இந்த கிருஷ்ண பரமாத்மா வச்சிருக்கிற புல்லாங்குழல் தான் மலை மேலே உள்ள சாமி கோயில்ல இருக்குது. அதால வாசிச்சா ஆடு மாடெல்லாமும் அடங்கிடும். மழை பெய்யாத ஊர்ல மழை பெய்யும், வியாதி இருந்தா ஓடியே போயிடும் என்றும் அப்பத்தா கிழவி சொன்னதும் சீதபேதியால் தவிப்பதை பார்த்து மலைமேல் கோவிலுக்கு போன போது ஊர் மக்களுக்காக போக வேண்டும் என்பதே அவனது எண்ணம். கோயிலுக்கு அவன் போன போது கோயில் பட்டர் கூட சன்னதியில் இல்லை. அவருக்கும் சீதபேதி. மன்னார் எதை பற்றியும் யோசிக்காமல் கிருஷ்ணன் கைக்குழலை எடுத்து வாசித்தபடியே ஊரை சுற்றி வர ஆரம்பித்தான். அடுத்தடுத்து ஆச்சரியங்கள் அரங்கேற தொடங்கின. சோதனைகளும் தான். இனி கதைக்குள். தாள பறந்து வர ஆரம்பித்த அந்த கிருஷ்ண பருந்து வானில் இருந்து யாரோ அம்பு போட்டது போல அந்த மூவரை நோக்கியபடியே வந்தது. ஷியாமளா அதை கண்டு அப்படியே ஸ்தம்பித்து விட்டாள். அதுவும் தளைந்து வந்த வேகத்தில் புன்னை மரக்கிளையில் போய் உட்கார்ந்தபடி சிறகுகளை ஒரு உதறி கொண்டது. கழுத்து பாகம் முழுக்க இலவம்பஞ்சு கணக்காய் வெண்மை, மீதமுள்ள சிறகுகளில் பழுப்பும் கருப்பும் கலந்த மாதிரி ஒரு செம்பட்டை நிறம், கண்ணிரண்டில் ஒரு தீச்சன்யம், அழகில் ஆழமாய் ரம்பம் வைத்து ராவி விட்டது போல ஒரு வளைவு. ராகவ் ஏதோ கனவு காண்பவன் போலத்தான் இருந்தான். வைராகியும் வாசிப்பை நிறுத்திவிட்டு உதட்டை துடைத்து கொண்டே, வந்துட்டியா சம்பா, வந்துட்டியா என்றார். அதுவும் அழகு பிளந்து கிரீச்சிட்டு கத்தி ஆமோதித்தது. சும்மா தான் உன்னை கூப்பிட்டேன், எங்க உச்சியில சுத்தின் இருந்தியா? அதனிடம் தலையசைவு. இந்த குழலோட சத்தம் அவ்வளவு தூரத்துக்கு உனக்கு கேட்கறதுன்னா எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் முந்தி உன் விரோதி வந்துட்டு போனான், முத்தலையானத்தான் சொன்னேன். அவர் சொன்ன ஜோருக்கு ஜலதோஷத்தால் மார்பில் கட்டிக்கொண்ட சளித்திண்டுகள் கிளிப்படும் அளவுக்கு கொஞ்சம் இருமவும் செய்தார். சரி, நீ புறப்படு அவர் சொல்லவும் அந்த கிருஷ்ண பருந்து தொடை பாகத்தை அழகில் உரசிக்கொண்டு எந்த முனைப்பும் இன்றி ஒரு ஜம்பில் வானில் ஏற தொடங்கியது. பெரிய சிறகசைப்பு படபடப்பு எதுவுமே இல்லை. அந்த காட்சியை யார் பார்த்தாலும் அதுபோல வானில் விழுந்து மிதந்து திரிய வேண்டும் என்கின்ற ஆசை கண்டிப்பாக வந்துவிடும். ஷியாமளாவுக்கும் வந்தது, ராகவுக்கும் வந்தது. என்ன பார்க்குறீங்க, இப்போ புரிஞ்சுதா? நான் ஒன்றும் தனியா இல்லை என்று இருவரையும் கலைத்தார் பைராகி. உண்மையில் உங்களை நாங்கள் பார்க்க நேர்ந்தது எங்கள் பாக்கியம். அது சரி, யாரை யாரு எப்போ எங்கே பார்க்கணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கே. அப்போ அதன்படி தானே நடக்கும். ரயில விரும்பினாலும் தண்டவாளத்தை விட்டு விலக முடியுமா? நீங்கள் தத்துவம் பேசுகிறேன். எங்களுக்கு இப்போ இதெல்லாம் முக்கியமில்லை. மியூசிக்கால பாம்பு பருந்தை எல்லாம் கூட ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறத கண்ணால் பார்த்துட்டோம். இட்ஸ் எனஃப். ஆமாம், நீங்கள் கிருஷ்ண பருந்த வரவழைக்க பாடினது ஹரிகாம்போதி தானே? ராகவ் எதில் மையம் கொண்டிருக்கிறான் என்பதனை அவனது பேச்சு காட்டியது. ஷியாமி, நீ உங்கள் ஊரை பற்றி சொன்னப்போ நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் இன்னும் ஊருக்குள்ளேயே நுழையலை. அதுக்குள்ளேயே நான் அசந்துட்டேன். சுவாமிகளை நாம் விடக்கூடாது. நாங்கள் இப்போ போகிறோம். நான் இன்னைக்கு சாயந்தரம் அவசியம் உங்களை பார்க்க வருவேன். உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். அதையெல்லாம் என் வீடியோ கேமராவால் ஷூட் பண்ணணும்னு போகிறேன். நீங்கள் ஒரு வகையில் என் குருநாதர் மாதிரி. ராகவ் ததும்பி வழிந்தான். அவர் தாடியை தடவியபடியே பதிலுக்கு சிரித்தார். அதில் ஏதோ ஒரு இனம் புரியாத உட்பொருள். உற்சாகமாக திரும்ப சன்னதி பக்கம் வரவும்
ஆறாவமுத பட்டர் உள்ளிருந்தபடியே நிமிர்ந்து பார்த்தார். மாமா, போயிட்டு வரோம் என்றாள் ஷியாமளா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கோ என்றார். அந்த பதிலில் ஒருவித கலவை கலந்து இருந்தது. கவலை ரேகைதான். படிகளில் படுவேகமாக இறங்கி கார் அருகே வந்தபோது கார் கதவின் கண்ணாடிகளில் முகம் பார்த்து கொண்டு ஒரு கிராமிய கூட்டம். ஒருவன் பளிப்பு காட்டி மீசை முடியில் கூட்டத்துக்கு அடங்காமல் நீண்டு வளர்ந்து விட்டதை பிடுங்க முனைந்து கொண்டிருந்தான். இன்னொருவன் பல்லில் ஈறு குத்தி சிக்கிடுக்குகளில் உருவி கொண்டிருந்தான். கடைசி படி அருகே வரும்போது ராகவ் தன் சாவி கொத்தில் உள்ள ரிமோட் பட்டனை அமுக்கிவிடவும் அதன் ஆட்டோ சிஸ்டம் ஊ என்று கத்த ஆரம்பித்து விட்டது. கிராமிய கூட்டம் தோல் மேல் தேள் விழுந்த மாதிரி ஒரு குதி குதித்து விலகி கொண்டது. ராகவ் கதவருகே வந்து திறந்து கொண்டே, என்ன, என் கார் கண்ணாடி உங்களுக்கு பாத்ரூம் கண்ணாடி ஆயிடுச்சா என்றும் கேட்டான். மறுபடியும் ஷியாமளாவும் ஏறி உட்கார்ந்தாள். தலைமுடியை வழக்கம் போல் வெகு அழகாக விலக்கி விட்டு கொண்டாள். டூரிங் தியேட்டர் வெண்திரைக்குள் நிழல் பிம்பங்களில் மட்டுமே அவர்கள் அவ்வளவு அழகான பெண்களை பார்த்திருக்கின்றனர். ராகவ் லாவகமாக காரை ஸ்டார்ட் செய்து சாலையில் தவளவிட்டான். அவனிடம் ஒரு தனித்த புத்துணர்ச்சி. என்னப்பா, ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்க போல இருக்கு. நாட் ஓன்லி எக்ஸைட்டிங், எனக்கு இது ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. இப்போ இதை நான் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாலும் சரி, அவங்க நம்ப மாட்டாங்க ஷியாமி. அடுத்தவங்க எதுக்கு நம்பணும் ராகவ்? இது நமக்கான பிரத்யேக அனுபவம். ஆனாலும் எனக்கு அதில் ஒரு வருத்தமும் இருக்குது ஷியாமி. ராகவ் காரை ஊருக்குள் விட்டிருந்தான். அவளும் வழிகாட்டி கொண்டே தான் பேசினாள். ஸ்ட்ரெயிட்டாக போ ராகவ். என்ன வருத்தம்? என்னை எதுக்கு அவர்கிட்ட நண்பண்ண? அவன் கேள்வி அவள் கன்னத்தை அவன் கிள்ளியது போல் இருந்தது. வேற என்னன்னு சொல்லணும் நீ எதிர்பார்க்குற? ஷியாமி, விளையாடாத. நான் உன்னோட உட்பி. இஸ் இட் நாட்? உட்பி? யூ கிரேசி. உனக்குள்ளே இப்படி கூட ஒரு தாட் இருக்கா? அப்படின்னா நீ என் கூட நெருங்கி பழகிறதும் அப்பப்போ என் நெஞ்சில் கிஸ் பண்ணி சீரப்புன்னு சொல்கிறதும் ஒன்றுமே இல்லையா? ராகவ், நான் எப்போவுமே உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். மியூசிக்கில் நீ ஒரு ஜீனியஸுங்கிறதால உன் மேலே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு கூடுதலான மரியாதையும் உண்டு. நீ என்ன உன் வருங்கால மனைவி லெவலுக்கு யோசித்து வச்சிருக்கிறது டூ மச். இன்ஃபேக்ட் அமெரிக்காலேயே பிறந்து வளர்ந்தாலும் இது அப்பட்டமான இந்திய புத்தி. அது விடலைன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ அப்படியே லெஃப்டில் அந்த குட்டி சந்தில் திரும்பு. அதுதான் செட்டி சந்து. ஷியாமளா சர்வசாதாரணமாகவே பேசினாள். அவனுக்கு அவசரப்பட்டு டாப்பிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டது போல பட்டது. காரும் செட்டி தெருவுக்குள் நுழைந்தது. ஏசி ஆஃப் பண்ணு, கார் கண்ணாடியை இறக்கி விடு. ஆவிச்சி ஆச்சி அப்படியே தான் இருக்காங்க. அவங்க தலைமுடியில் கொஞ்சம் கூட கொட்டலை பாரு, எவ்வளவு நீளம். துளி கூட பாதிப்பின்றி தொடர்ந்திட ஷியாமளாவால் தான் முடிந்தது. அவனுக்கோ பின் தலையில் அடிபட்டு முன்பக்கம் வலிக்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. மலையில் அவனுக்கு ஏற்பட்ட எக்ஸைட்மெண்ட் காட்டாறு வெள்ளம் கணக்காக ஓடி முடிந்து விட்டு இருந்தது. அடடா, நம்ம செல்லப்பாமாவளா? ஆறு ஷியாமளாவா? ஷியாமாவா? அரக்கு பாவாடை ஷியாமளாவா? தெருக்களில் அவளது வருகையின் எதிரொலி முகமன்கள். ஹாரன் சவுண்டு கொடு. அதோ நேராக மாமரமோ காம்பவுண்டுமா இருக்கே, அதுதான் எங்கள் வீடு. ஐனோ, இந்த தெருவுக்கே பெரிய வீடாக இருக்கும்போதே நினச்சேன். காரும் திறந்திருக்கும் வேல்கம்பு கேட் கதவு கடந்து உள் நுழைந்தது. மகிழ மரத்தடியில் நின்றது. அந்த கால வீடாக இருந்த போதிலும் முகப்பில் ஒரு மண்டபம் போல வாசலும் தூண்களும் பிரம்மி போட்டிட அதில் 4வது படிமேல் செல்லப்பா என்னும் அவளது அப்பா எவர் சில்வர் வெற்றிலை பெட்டியும் கையுமாக தென்பட்டார். முகத்தில் எல்லைக்கோட்டுக்கு வெளியே விழுந்த சிக்ஸர் பந்து போல ஏராள தாராள புன்னகை. வா குட்டி வா, வெல்கம் வெல்கம் என்று ஷியாமளா காரை விட்டு இறங்கும்போதே முகமன் படிக்க வெளியே வேல்கம்பு கதவருகிலும் தெருவாசிகள் மண்டத் தொடங்கி விட்டனர்.
ஷியாமளா திரும்பி பார்த்து, செல்லக்கிளி, ராஜாமணி, பொண்ணு பிள்ளை, எல்லோரும் சௌக்கியமா என்று பார்த்த வேகத்தில் கேட்டு அவர்களுக்கு வியப்பளித்தாள். வரேன், அப்புறமா வரேன் என்று அவர்களை அப்போதைக்கு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டாள். டிக்கியை திறந்து பெரிய பெரிய சூட்கேஸ், லேப்டாப் பேக் என்று சகலத்தையும் துரைசாமியும் கோமலா மாமியும் எடுத்து சென்றனர். உள்ளே ஹாலில் ஊஞ்சல் பலகை மட்டும் மாறியிருந்தது. மற்றபடி பெரிதாக ஒரு மாற்றமும் இல்லை. புதிதாக ஒரு உட்ராக் உருவாகி அதில் செல்லப்பாவுக்கு வழங்கப்பட்டிருந்த நினைவு பரிசுகள் அணிவகுத்திருந்தன. சுவர்களின் புகைப்படங்களில் எம்எஸ் பட்டம்மாள், எம்எல்வி ஆகியோரின் மகா இளமைக்கால படங்கள். உடன் செல்லப்பா கையில் ஃப்ளூட்டோடும் நெற்றியில் திவ்யமான திருமண் காப்போடும். என்ன குட்டி பார்க்குற? ஆத்துக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை. ஆமாம், ஏன் இவ்வளவு லேட்டு? புதுக்கோட்டையில் இருந்து 20 நிமிஷம் தூரம், ஆனால் 2 மணி நேரம் ஆகியிருக்கு உனக்கு என்ற செல்லப்பா ராகவ் பற்றி கூட பெரிதாக பேசவில்லை. அது அவரின் முகப்புரிப்பில் எதிரொலித்தது. அப்பா, நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். ஆமாம், ராகவை பார்த்து சௌக்கியமா, எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே, அவன் என்ன நினைப்பான்? மெல்லிய குரல் அவர் காதோரம் கிசுகிசுக்க, அப்புறம் அம்பி, உங்கள் அப்பா அம்மாலாம் சௌக்கியமா என்று அவரும் அவன் பக்கம் திரும்ப தொடங்கினார். எல்லோரும் சௌக்கியமாம்மா. ஆமாம், ஏன் இவ்வளவு லேட்டு? அது வழியில் யாதவகிரின்னு ஒரு மலை இருக்குல்ல, அந்த மலை கோயிலுக்கு போயிட்டோம். என்னது, மலை கோயிலுக்கு போனீங்களா? அட கருமாந்திரமே! செல்லப்பா வாயில் இருந்து வரக்கூடாத வார்த்தை வந்துவிட்டது. அவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அதிர்ந்து நின்றாள் ஷியாமளா. அவர் ஏன் அப்படி சொன்னார்? அப்படி என்ன நடந்தது? தெரிந்து கொள்ள சிறிது காத்திருப்போம். நன்றி நண்பர்களே.